கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். நாம் இப்போது தானியேலின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். தரியுவின் அப்பா பெயர் என்ன? ஆகாஸ்வேரு. அகாஸ்வேரு யாருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்டான்? கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல். அகாஸ்வேரு எந்த குலத்தான்? மேதிய குலம். எது நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று தானியேல் அறிந்து கொண்டான்? எருசலேமின் பாழ்கடிப்புகள். எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று தானியேல் எப்போது அறிந்து கொண்டான்? தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே. எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறும் வருஷங்களின் தொகையை கர்த்தர் யாரோடே சொல்லியிருந்தார்? எரேமியா தீர்க்கதரிசி. எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறும் வருஷங்களின் தொகையை தானியேல் எவைகளால் அறிந்து கொண்டான்? புஸ்தகங்களால். தானியேல் உபவாசம் பண்ணி எங்கு உட்கார்ந்தான்? இருட்டிலும் சாம்பலிலும். தானியேல் எவைகளினால் தேவனாகிய ஆண்டவரை தேட முகத்தை அவருக்கு நேராக்கினான்? ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும். தானியேல் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி என்ன செய்தான்? பாவ அறிக்கை. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் எவைகளை காக்கிறவர்? உடன்படிக்கையையும் கிருபையையும். தம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிறவர் எப்படிப்பட்ட தேவன்? மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். தாங்கள் என்ன செய்ததாக தானியேல் அறிக்கையிட்டார்? பாவம். தாங்கள் எப்படி இருந்ததாக தானியேல் அறிக்கையிட்டார்? அக்கிரமக்காரராய். தாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து எப்படி நடந்ததாக தானியேல் அறிக்கையிட்டார்? துன்மார்க்கமாய். தாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து என்ன பண்ணியதாக தானியேல் அறிக்கையிட்டார்?
கலகம். தாங்கள் கலகம் பண்ணி எவைகளை விட்டு அகன்று போனதாக தானியேல் கூறினார்? கர்த்தருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும். கர்த்தருடைய நாமத்தினாலே ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் ஜனங்களோடும் பேசியவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசிகள் எவர்களோடு பேசினார்கள்? ராஜாக்கள், பிரபுக்கள், பிதாக்கள், தேசத்தினுடைய சகல ஜனங்கள். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரர். சோதனை கேள்வி 1. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் யாருடைய ஜெபம் கூறப்பட்டுள்ளது? ஏ மோசே, பி தானியேல், சி தரியு, டி நேபுகாத்நேச்சார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யாருக்கு செவி கொடாமற் போனோம் என்று தானியேல் அறிக்கையிட்டான்? தீர்க்கதரிசிகளாகிய கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு. ஆண்டவரே டேஷ் உமக்கே உரியது. நீதி. கர்த்தராலே துரத்தப்பட்டவர்கள் யார்? யூத மனுஷர், எருசலேமின் குடிகள், சகல இஸ்ரவேலர். யூத மனுஷர், எருசலேமின் குடிகள், சகல இஸ்ரவேலரும் கர்த்தராலே எந்தெந்த தேசங்களில் துரத்தப்பட்டார்கள்? சமீபமும் தூரமுமான தேசங்களில். யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் சமீபமும் தூரமுமான தேசங்களில் கர்த்தராலே ஏன் துரத்தப்பட்டார்கள்? கர்த்தருக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம். யூத மனுஷர், எருசலேமின் குடிகள், சகல இஸ்ரவேலருக்கும் உரியது எது என்று தானியேல் கூறினான்? வெட்கம். எதனால் வெட்கத்துக்கு உரியவர்கள் ஆனோம் என்று தானியேல் கூறினார்? ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால். ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் டேஷ் எங்கள் டேஷ் எங்கள் டேஷ் வெட்கத்துக்கு உரியவர்களானோம். ராஜாக்களும் பிரபுக்களும் பிதாக்களும். ஆண்டவருக்கு விரோதமாக தாங்கள் என்ன பண்ணியதாக தானியேல் கூறினார்? கலகம். ஆண்டவர் யாரை கொண்டு தம்முடைய நியாய பிரமாணங்களை இஸ்ரவேலர் முன்பாக வைத்தார்? தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு. ஆண்டவர் எதற்காக தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு அவருடைய நியாய பிரமாணங்களை இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக வைத்தார்? அவைகளின்படி நடக்கத்தக்கதாக.
ஆண்டவர் நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக முன்பாக வைத்தும் தாங்கள் என்ன செய்ததாக தானியேல் கூறினார்? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனதாக. எதின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனதாக தானியேல் கூறினார்? ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி. தேவனாகிய ஆண்டவரிடத்தில் எவைகள் உண்டு என்று தானியேல் கூறினார்? இரக்கங்களும் மன்னிப்புகளும். இஸ்ரவேலர் எல்லாரும் எதை மீறினார்கள்? நியாயப்பிரமாணத்தை. இஸ்ரவேலர் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறி எதற்கு செவி கொடாமல் விலகினார்கள்? ஆண்டவரின் சத்தத்துக்கு. தானியேல் 9வது அதிகாரம் 11வது வசனத்தில் தேவனுடைய தாசன் என்று கூறப்பட்டுள்ளது யார்? மோசே. எதில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் தங்கள் மேல் சொரியப்பட்டன என்று தானியேல் கூறினார்? மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில். தங்கள் மேல் எதை ஆண்டவர் வரப்பண்ணினதாக தானியேல் கூறினார்? பெரிய தீங்கை. எங்கே சம்பவித்தது போல பெரிய தீங்கு வானத்தின் கீழ் எங்கும் சம்பவிக்கவில்லை. எருசலேமில். சோதனை கேள்வி 2. தானியேல் எந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை குறித்து கவலைப்பட்டார்? ஏ எரேமியா, பி ஓசியா, சி மீகா, டி ஏசாயா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் யாருக்கு விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார் என்று தானியேல் கூறினார்? தங்களுக்கும் தங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும். எதில் எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் தீங்கையெல்லாம் தங்கள் மேல் வர பண்ணினார் என்று தானியேல் கூறினார்? மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில். நாங்கள் எதை விட்டு திரும்புகிறதற்கு கர்த்தரை நோக்கி கெஞ்சினதில்லை என்று தானியேல் கூறினார்? தங்கள் அக்கிரமங்களை விட்டு. தாங்கள் எதை கவனிக்கிறதற்கு கர்த்தரை நோக்கி கெஞ்சினதில்லை என்று தானியேல் கூறினார்? ஆண்டவருடைய சத்தியத்தை. அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எதை நோக்கி கெஞ்சினதில்லை என்று தானியேல் கூறினார்? தேவனாகிய கர்த்தரின் முகத்தை. கர்த்தர் கவனமாயிருந்து எதை தங்கள் மேல் வர பண்ணினார் என்று தானியேல் கூறினார்? தீங்கை.
தேவனாகிய கர்த்தர் எவைகளிலெல்லாம் நீதி உள்ளவர் என்று தானியேல் கூறினார்? தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் கர்த்தர் யாரை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார்? தமது ஜனத்தை. தேவனாகிய ஆண்டவர் தமக்கு எதை உண்டாக்கினார்? கீர்த்தியை. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து டேஷ் நடந்தோம். துன்மார்க்கராய். ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதம் என்று தானியேல் எதை கூறினார்? எருசலேம். எதை எருசலேமை விட்டு திருப்பும்படி செய்யும் என்று தானியேல் ஆண்டவரிடம் வேண்டினார்? அவருடைய கோபமும் உக்கிரமும். எதன்படி ஆண்டவருடைய கோபமும் உக்கிரமும் நீங்கும்படி செய்யும் என்று தானியேல் வேண்டினார்? ஆண்டவருடைய சர்வ நீதியின்படி. எருசலேமும் தாங்களும் யாருக்கு நிந்தையானோம் என்று தானியேல் கூறினார்? சுற்றுப்புறத்தார் யாவருக்கும். எதனால் எருசலேமும் கர்த்தருடைய ஜனங்களும் தங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானார்கள்? தங்கள் பாவங்களினாலும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும். கர்த்தருடைய அடியானாகிய தன்னுடைய எதை கேட்கும்படி தானியேல் தேவனிடம் வேண்டினார்? விண்ணப்பத்தையும் கெஞ்சுதலையும். பாழாய் கிடக்கிறது எது? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். பாழாய் கிடக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் எதை பிரகாசிக்க பண்ணும் என்று தானியேல் தேவனிடம் வேண்டினார்? அவருடைய முகத்தை. பாழாய் கிடக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் யார் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று தானியேல் தேவனிடம் வேண்டினார்? ஆண்டவரின் நிமித்தம். தேவன் தம்முடைய கண்களை திறந்து எவைகளை பார்க்கும்படி தானியேல் வேண்டினார்? தங்கள் பாலிடங்களையும் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும். சோதனை கேள்வி 3. தானியேல் எதில் உட்கார்ந்து ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணினார்? ஏ, இரட்டிலும் சாம்பலிலும். பி, ரெட்டிலும் இரத்தாம்பரத்திலும். சி, இரத்தாம்பரத்திலும் சாம்பலிலும். டி, ஏபோத்திலும் சாம்பலிலும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தாங்கள் எதை நம்பி தேவனுக்கு முன்பாக விண்ணப்பம் செலுத்தியதாக தானியேல் கூறினார்? தேவனுடைய மிகுந்த இரக்கங்களை. தாங்கள் எதை நம்பாமல் கர்த்தருடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பியதாக தானியேல் தேவனிடம் கூறினார்?
தங்கள் நீதிகளை. ஆண்டவரே டேஷ், ஆண்டவரே டேஷ், ஆண்டவரே டேஷ். கேளும், மன்னியும், கவனியும். எவைகளுக்கு தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தது என்று தானியேல் கூறினான்? தேவனுடைய நகரத்துக்கும் ஜனத்துக்கும். தானியேல் ஜெபம் பண்ணி எவைகளை எல்லாம் அறிக்கையிட்டான்? தன் பாவத்தையும் தன் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும். தானியேல் எதற்காக தன் விண்ணப்பத்தை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தார்? தன் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக. தானியேல் தன் முதல் தரிசனத்தில் கண்ட புருஷன் யார்? காபிரியேல். காபிரியேல் எப்படி வந்து தானியேலை தொட்டான்? வேகமாய் பறந்து வந்து. காபிரியேல் தானியேலை தொட்டது எந்த வேளையாய் இருந்தது? அந்திபலியின் நேரமாகிய வேளை. காபிரியேல் தானியேலுக்கு என்ன உண்டாக்கினான்? தெளிவு. காபிரியேல் தானியேலுக்கு எதை உணர்த்தும்படி புறப்பட்டு வந்தான்? அறிவை உணர்த்தும்படி. நீ மிகவும் பிரியமானவன், யார் யாரிடம் கூறியது? காபிரியேல் தானியேலிடம். தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே வெளிப்பட்டது எது? கட்டளை. காபிரியேல் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்டு தானியேல் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? தரிசனத்தை. ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் எத்தனை வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது? 70 வாரங்கள். எதை தவிர்க்கிறதற்கு ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது? மீறுதலை. எவைகளை தொலைக்கிறதற்கு ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது? பாவங்களை. எதை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கு ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது? அக்கிரமத்தை. எதை வருவிக்கிறதற்கு ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது? நித்திய நீதியை. எதை முத்திரிக்கிறதற்கு ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது?
தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும். சோதனை கேள்வி 4. தேசத்தினுடைய சகல ஜனங்களும் யாருக்கு செவி கொடுக்கவில்லை? ஏ பார்வோனுக்கு, பி தீர்க்கதரிசிகளுக்கு, சி தானியேலுக்கு, டி ஆசாரியர்களுக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யாரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது? மகா பரிசுத்தமுள்ளவரை. 70 வாரங்கள் எதன் மேல் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது? ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும். எதை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படும்? எருசலேமை. எருசலேமை கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் எத்தனை வாரம்? 7 வாரமும் 62 வாரமும். எருசலேமில் மறுபடியும் கட்டப்படுவது எது? வீதிகளும் அலங்கங்களும். மறுபடியும் எந்த காலங்களில் எருசலேமில் வீதிகளும் அலங்கங்களும் கட்டப்படும்? இடுக்கமான காலங்களில். இடுக்கமான காலங்களில் எப்போது மேசியா சங்கரிக்கப்படுவார்? அறுபத்திரண்டு வாரங்களுக்கு பின்பு. தமக்காக சங்கரிக்கப்படாதவர் யார்? மேசியா. வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் எவற்றை அழித்து போடுவார்கள்? நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும். பரிசுத்த ஸ்தலம் அழிக்கப்படுவதின் முடிவு எதை போல இருக்கும்? ஜலப்பிரவாகம் போல. முடிவு பரியந்தம் எவைகள் உண்டாக நியமிக்கப்பட்டது? யுத்தமும் நாசமும். அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துபவர் யார்? மேசியா. மேசியா எவ்வளவு நாள் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார்? ஒரு வாரமளவும். மேசியா எவைகளை ஒழிய பண்ணுவார்? பலியையும் காணிக்கையையும். மேசியா எப்போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார்? உடன்படிக்கையை உறுதிப்படுத்தின வாரம் பாதி சென்றபோது. அருவருப்பான சட்டைகளோடு வந்து இறங்குபவன் யார்? பாழாக்குகிறவன். பாழாக்குகிறவன் மேல் தீருகிற மட்டும் சொரிவது என்ன? நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம்.
சோதனை கேள்வி 5. ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் ஜனங்கள் எதற்கு உரியவர்களானார்கள்? ஏ நீதிக்கு, பி ஞானத்துக்கு, சி கானானுக்கு, டி வெட்கத்துக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஆமேன்.